இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா பிசாசுகள் உலகம் முழுவதும் ஒரு பக்கம், இந்தியா முழுவதும் மறுபக்கம், தமிழ்நாடு முழுவதும் இன்னொரு பக்கம், சென்னை பகுதி முழுவதும், நம்ம பெங்களூர் பகுதி முழுவதும் கூட பிசாசுகள் தலைவிரித்து ஆடுகிறது. தேவச்சனம் காரியங்களை குறித்து இது இந்த மாதம் முழுவதும் இந்த தேவ செய்தியை நான் எடுக்க போகிறேன். 3 வாரங்களை நல்லா உற்று கேளுங்க. இந்த செய்தியை நல்லா உற்று கேளுங்க. நீ எல்லா ரகசியமான வார்த்தைகளை கொடுக்கலாம் உடைய நடுவில். எல்லாமே பைபிள் ஸ்டடி இனி வருகிற நாட்கள்ல அதில் போடலாம் என்று நினைத்தோம், முடியல. கொஞ்சம் சிபி கொஞ்சம் ரிப்பேர் இருக்கிறது. நல்லா உற்று கேட்கணும். தேவ செய்தி இது. ஒரு தேவ மனிதர் பிசாசுகளை குறித்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அதாவது ஒரு தமிழ் ஒரு போதகரும் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி 2 பேரும், அவங்க 2 பேரும் ஒரு தமிழ் போதகர் 3 பேரும் சேர்ந்து நல்லா உற்று கேளுங்க. பிசாசுகளுடைய தன்மைகளை குறித்து நீ வருகிற நாட்கள்ல இது எவ்வளவு வாரம் போகும் தெரியாது. ஒரு நீண்ட ஒரு பைபிள் டீச்சிங் மாதிரி இது கடந்து போகும். ஒரு ஆராய்ச்சி செய்தார்களாம். 3 பேர் இணைந்து பிசாசுகளை குறித்து ஆராய்ச்சி செய்தார்களாம். ஆராய்ச்சி செய்த உடனே செய்ய 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 என்ன ஆகிவிட்டதாம், அந்த வெளிநாட்டை சேர்ந்த கணவன் மனைவி 2 பேரும் போதகர்கள் சாத்தான் சபையில போயிட்டு சேர்ந்து விட்டார். போதகர் தான் இவர், தமிழ் போதகர். சாத்தானுடைய ஆழங்களை குறித்து ஆழமாக இவர் ஆராய்ச்சி செய்ய செய்ய வெளிநாட்டு போதகர்களை தாக்கினது. ஆனால் ஒரு தமிழ் போதகர்களை தாக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவர் நல்ல ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதராய் இருந்தார். அவர் இரவில அவருடைய பெட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவி உறங்கிக் கொண்டிருப்பாராம் பக்கத்துல. அவர் வலதுபுறம் உறங்குவாராம். அவருடைய மனைவி அவருடைய இடதுபுறம் உறங்குவார்களாம். அவருடைய மனைவி பக்கத்துல இந்த போதகர் போலவே உறவும் கொண்ட பிசாசும் உறங்குமா. தேவச்சனம் இந்த போதகர் போலவே அந்த பிசாசும் வேஷம் தரித்துக் கொண்டு அவர் பக்கத்துல உறங்குமா. அவங்க ஒய்ஃபுக்கு கன்ஃபியூஷன் ஆகி விடுவார்களாம், குழம்பி விடுவார்கள். ஐயோ என்ன நடக்கிறது என்று. ஆழத்துக்குள்ள போக 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 இல்ல கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கணும், ஃபேன்ல கை வைக்கிறாரு. ஆழத்துக்குள்ள போக 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 தேவ ஜனமே பிசாசு என்ன செய்வான்? தடை செய்வான், தடை செய்வான். இவர்கள் ஆசீர்வாதம் இந்த வேளை நீங்க துதிக்க 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 துதிக்க. ஏன்னா சொல்றேன், நீங்க துதிங்க, நீங்க துதிங்க, நீங்க துதிங்க. துதியின் மூலமாக தான் தேவனுடைய மகிமையை உணர முடியும். நீங்க வாய்களை திறந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. விடுதலை துதியின் மூலமாக தான் விடுதலை. ஆராதனை செய்ய 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 செய்யதான் ஒரு விடுதலை பார்க்க முடியும். தேவனுடைய ஜனங்கள் ஆராதனை மூலமாக தான் கட்டுகளை முறியடிக்க முடியும். அதனாலதான் நாங்கள் சொல்கிறோம், யாரும் சைலண்டாக இருக்க கூடாது. தேவ செய்தி வேலையில ஒரே முக்கு மகிமை 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 ஸ்தோத்திரம் இயேசுவான துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவ ஜனமே துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு, மாதம் முழுவதும் பிசாசு தலைவிரித்து ஆடுகிற இந்த ஜூன் மாதம் முழுவதும், உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தமிழ்நாடு சென்னை பகுதி, பெங்களூர் பகுதி, தலைநகர்களில் முழுவதும்
அப்படி என்ன ஒரு பிசாசு? LGBTQ தெரியுங்களா? கொஞ்சம் பேருக்கு தெரியும். LGBTQ இதை குறித்து 4 வாரம் தெய்வ செய்தியை நான் கொடுக்க போகிறேன். அடுத்த வாரம் அதனுடைய ரெயின்போ வானவில் கலர், ஒரு கலருக்கு பிசாசு என்னென்ன அர்த்தங்களை கொண்டு வந்திருக்கிறான், அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிசாசுகள் கிரியை செய்கிறது. இன்னைக்கு ஆரம்பமாக ஒரு அஸ்திவாரமாக சில வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஒரு அஸ்திவாரமாக கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அடுத்த வாரம் இந்த LGBTQ இதை கொண்டு வந்தது யாரு? அது எந்த ஆண்டுல பரிபூர்ணமாய் வெளிப்பட்டது? அவருடைய பெயர் என்ன? அதோடைய பிசாசுடைய அதுக்கு பின்னாடி இருந்து எந்த பிசாசு கிரியை செய்கிறது? ஒரு கலருக்கு எவ்வளவு பிசாசுகள் கிரியை செய்கிறது? போட்டோவோடு, மேப்போடு, போட்டோவோடு அந்த பிசாசுடைய பெயர் எழுதி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்துக்கு தேவ சனமே, ஆழமான காரியங்கள். இது பைபிள் டீச்சிங். ஆழமான காரியங்கள் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். இனி வருகிற நாட்களில் அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னுடைய பிள்ளைகள் அறியாமனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னுடைய பிள்ளைகள் ஏதோ வருகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், போகிறோம், ஏதோ அமருகிறோம், அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை அதாவது கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாத ஒரு காலத்துக்குள்ள தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஞானம் அறிவு பெருக்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்ந்த காலம் அல்ல 20, 30, 40 வருஷம் அல்ல, 100 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த காலம் அல்ல இப்பொழுது இருக்கிற காலம். கொஸ்டின் கேட்டால், சிறு பிள்ளைகள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திகிழ்ந்து நிற்கிற ஒரு காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பரிசுத்தம் பெருகி கொண்டிருக்கிறது, மறுபக்கம் பாவங்கள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. மறுபக்கம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, மறுபக்கம் சாத்தானுடைய ராஜ்யங்களும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறான் சாத்தான். இன்னும் என்னுடைய பிள்ளைகள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்போது நீ ஆசீர்வாதத்தை பற்றி பேசு என்று சொல்கிறாரோ அப்போது நான் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசுகிறேன். எல்லாமே ரகசியமான காரியங்கள், ஆழமான ரகசியங்களை பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் போதும், அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இன்னும் போதும் மகனே, அநேக வெளிப்பாடை நான் கொடுக்க போகிறேன். கடைசி காலத்து குறித்து வெளிப்பாடு அவ்வளவு ஆழமாக இருக்கும். ஆச்சரியமான அவருடைய வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான வார்த்தைகள். இதை இழந்து போய்விடாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த வார்த்தைகளை இழந்து போய்விடாதீங்க. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய தலைப்பு LGBTQ. அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் அதுக்கு முன்பாகவே சில ஆழமான வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆழமான வசனத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு அடித்தளம். அடுத்த வாரம் ஆழத்தின் ரகசியங்களுக்குள் ஆவியானவர் நடத்துவார். முடிந்தா இன்றைக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமாய் நடத்துகிறார்கள் நடத்தட்டும். தேவ சனமே, நாங்கள் காத்திருக்கிறோம். ஏசப்பா, நீங்க கற்றுக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். அம்மாவே இல்லைங்களா? நாங்கள் காத்திருக்கிறோம். ஏசப்பா, நீங்க கற்றுக் கொடுங்க. மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறதே போல தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சியாயிருக்கணும் கர்த்தர் மேல. ஆமென். சத்தமா காவியா. ஆமென்.
மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறதை போல கர்த்தர் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அப்பொழுதுதான் அந்த வெளிப்பாட்டின் ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு பாத்தீங்களா, கர்த்தர் என்ன செய்கிறாரா? மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? முதலாவது ஆணை படைக்கிறார். ஆணை படைத்த உடனே ஏற்ற துணையை ஆண்டவர் ஒரு பெண்ணை படைக்கிறார். விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட பெண்ணை ஆண்டவர் துணையாக மாற்றிக் கொடுக்கிறார். தேவச்சனம் ஆண்டவருடைய படைப்பு முதலாவது ஆண், இரண்டாவது பெண். சொல்லணும், முதலாவது ஆண், அடுத்தது பெண். இவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். இவர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். தேவச்சனம், உன் தாய் தகப்பனை விட்டு உன் கணவனோடு உன் மனைவியோடு நீ செய்திருப்பாய். கர்த்தருடைய படைப்பு எப்படி என்றால் ஆண் பெண், அதுதான் கர்த்தருடைய படைப்பு. ஆணை படைத்தார், ஏற்ற துணை பெண்ணை படைத்தார். நம் தேவனாகிய கர்த்தர் அழகான ஒரு தோட்டம். அந்த இடம் ஏதேன் என்பது அந்த இடம், அந்த தோட்டத்தின் பேர் ஏதேன் தோட்டம் வந்தது. அந்த இடத்தின் பேர் ஏதேன். அது நிமித்தம் அந்த தோட்டத்தின் பேர் ஏதேன் தோட்டம் என்று வந்தது. அந்த தோட்டத்துக்குள் ஆண்டவர் மனிதனை படைக்கவில்லை. மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு உருவத்தை செய்யவில்லை. தோட்டத்துக்கு வெளியே மண்ணை எடுத்து ஆண்டவர் செய்து அவனை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். புரியுதுங்களா? தோட்டத்துக்கு உள்ள மண்ணை எடுத்து ஆண்டவர், தோட்டத்துக்குள்ள இருந்து மண்ணை எடுத்து ஆண்டவர் படைக்கவில்லை. தோட்டத்தில் வெளியே மண்ணை எடுத்து ஆண்டவர் படைத்தவனை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ள தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பாவம் செய்தார்கள், தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். அந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டார். இப்பொழுது அந்த தோட்டம் எங்கிருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் திட்ட தெளிவாக போதிக்கிறது. அதுதான் பரதேசி, அதுதான் பரதேசி தேவச்சனமே. ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைத்து வைத்தார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் படைத்தார். அவர்கள் இருவரும் ஒரு குடும்பமாக ஆண்டவர் நியமித்து வைத்தார். கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். இதே 28ஆம் அதிகாரம், 28ஆம் வசனம், 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 28வது வசனம், 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். பாத்தீங்களா? மனுஷியாக உருவாக்கி மனுஷன் அவனை மனுஷியாக ஒரு பெண்ணை உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இதுதான் கர்த்தருடைய படைப்பு. விளங்குதுங்களா? இதுதான் கர்த்தருடைய படைப்பு. ஆனால் சாத்தான் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? கொஞ்சம் அவனுடைய தந்திரத்துக்குள்ள கொஞ்சம் ஆழத்துக்குள்ள நம்ம இறங்கி பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
இந்த 2வது வசனத்திலிருந்து படிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களை வழிமறித்த செய்தியை மனதில் யார் வைத்திருக்கிறாரா? சாமுவேல் வைத்திருக்கிறாரா? அந்த மனதில் வைத்து அதுக்கடுத்து படிங்க. இப்போதும் நீ போய், இது சாமுவேல் சொல்கிறார், நீ இப்பொழுது போய் அமலேக்கியர்களை மடக்கடித்து, யார் இடத்துல சொல்கிறார் தெரியுமா? சவுல் இடத்துல சொல்கிறார். சவுல் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜா. இதை ரொம்ப ஆழமா போயிட்டு இந்த பகுதியை நான் விவரிக்கணும். அது ஒரு நாளைக்கு நான் விவரிக்கிறேன். இந்த பகுதியே ஆழமான ஒரு பகுதி. அது நான் ஒரு நாளைக்கு இருக்கிறேன். என்னுடைய தலைப்பு இன்னைக்கு LGBTQ, அதை குறித்தான் என்னுடைய தலைப்பு. அதனால தான் இந்த ஆழமான ஒரு வசனத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளை. இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடக்கடித்து, பாத்தீங்களா? ஒன்றை மாத்திரம் இல்ல, எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்க கூடாதான். புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்று சொன்னார். கர்த்தர் சாமுவேலிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியல? கர்த்தர், சாமுவேல் என்பது ஒரு தீர்க்கதரிசி, அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர். அந்த சாமுவேல் ஆணுடைய சமூகத்தில் காத்திருந்து, ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் சாமுவேலிடத்துல, மகன், அமலேக்கியர்களை நீ முறியடிக்க வேண்டும். அதாவது ஒருவரை கூட நீ மிச்சம் வைக்க கூடாது, ஒருவரை கூட உயிரோடவே இருக்கக்கூடாது. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? ஆமாவா இல்லைங்களா? கர்த்தர் கிருபை உள்ள தேவன் அல்லவா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், படிங்களா, அவர்கள் மேல் இரக்கம் இல்லை. இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கணும். சவுல் ராஜா இடத்துல சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல், அவரிடத்துல சொல்கிறார். யாரு? சாமுவேல் பாஸ்டர், சாமுவேல் தீர்க்கதரிசி உரைக்கிறார். சொன்ன உடனே எல்லாரையும் சங்கரிக்க வேண்டும், இரக்கம் வைக்க கூடாதான். யாரை கொல்லணுமா? புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும். நம் தேவன் கிருபையுள்ள தேவன், நம் தேவன் இரக்கமுள்ள தேவன், நம் தேவன் மன்னிக்கிற தேவன். ஆனால் ஏன் இந்த இடத்துல பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும்? ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் சாவர வரைக்கும் பிள்ளைகள் தான், சரிங்களா? வயதெல்லாம் இல்லைங்க. தாய் தகப்பனை, அதாவது ஆண்களை கொல்ல வேண்டுமா, பெண்களை கொல்ல வேண்டுமா, பிள்ளைகளை கொல்ல வேண்டுமா? வயது எவ்வளோ வச்சுக்காங்க நீங்க பிள்ளைகளை, குழந்தைகளை கொல்ல வேண்டுமா? பிறந்து வெளியே வருகிறது பாருங்க குழந்தை, அந்த குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலிடத்துல சொல்லி, சாமுவேல் சவுல் ராஜா இடத்துல சொல்லி, சவுல் ராஜா சங்கரிக்க செல்கிறார். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அதுக்கு அடுத்தது மாடுகளை சங்கரிக்க வேண்டும், அதுக்கு அடுத்தது ஆடுகளை, கழுதைகளை, ஒட்டகங்களை. அந்த அமலேக்கியர் ஆணுடைய பார்வைக்கு கொஞ்சம் உற்று கேளுங்க.
அந்த அமலேக்கியர் ஆண்டுடைய பார்வைக்கு அருவருப்பான ஜனங்கள். எப்படி அருவருப்பு என்று பார்த்தால், அந்த அமலேக்கியர்கள் எந்த இடத்துல வசிக்கிறார்களோ, எந்த பகுதிகளில் வாழ்கிறார்களோ, அவர்கள் எப்படி மாறிவிடுவார்கள் என்றால், அதுக்கு முன்பாக அவருடைய தெய்வங்கள் யார் தெரியுமா? மிருகங்கள் தான். அவருடைய தெய்வங்கள் யார் தெரியுமா? மிருகங்கள் தான் அவருடைய தெய்வங்கள். அமலேக்கியருடைய தெய்வம் மிருகங்கள். அதனாலதான் கர்த்தர் மிருகங்களை கூட மிச்சம் வைக்க கூடாது, சங்கரிக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான ஜனங்களாய் அந்த அமலேக்கியர் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, குழப்பம்னா தெளிவா இருக்குங்களா? புரியுதுங்களா? கடைசியில் புரியும் இந்த சப்ஜெக்ட் கடைசியில் புரியும். ஏன் கர்த்தர் கை குழந்தை, சிறு பிள்ளைகள், குழந்தைகளை கொலை செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால், இந்த அமலேக்கியருடைய குல தெய்வங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தால் மிருகங்கள் தான் குல தெய்வங்கள். இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆண்கள் பெண் மிருகங்களோடு விபச்சாரம் செய்வார்கள், பெண்கள் ஆண் மிருகங்களோடு விபச்சாரம் செய்யும். அது மாத்திரமில்லாமல் பிறந்த குழந்தைகளை மாடுகளிடத்திலும் ஆடுகளிடத்திலும் ஒட்டகங்களிடத்திலும் கழுதைகளிடத்திலும் விபச்சாரம், பிறந்த குழந்தைகளை விபச்சாரம் செய்வார்கள். அந்த இடமே ஆண்டுடைய பார்வைக்கு தீட்டான ஒரு இடம். அந்த இனமே அமலேக்கியர், அந்த ஜனங்களே பரலோக தேவனுக்கு தீட்டான ஜனங்களாய் மாறி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவ ஜனமே, அதன் நிமித்தம் தான் ஒருவரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் சங்கரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் சங்கரித்தார். இந்த பகுதியை நான் ஒரு நாளைக்கு நான் விவரிப்பேன். இந்த 4 வாரத்தில் இந்த பகுதி வரும். தேவ ஜனமே, அவர் பரிசுத்தத்தில் மகா பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தத்தில் மகா பரிசுத்தமுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாமே அருவருப்பும் தீட்டமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அமலேக்கியர் ஜனங்கள். அது நிமித்தம்தான் கர்த்தர் கை குழந்தைகள் முதல் கொண்டு பிள்ளைகள் முதல் கொண்டு சங்கரிக்க வேண்டும் என்று செய்தார். ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி அந்த காலத்துல, வித்தியாசமான ஒரு வியாதி. பிள்ளைகள் நடுவில் மிருகங்களோடு விபச்சாரம் செய்வார்கள் அல்லவா? அப்போது வித்தியாசமான வியாதிகள் புறப்படுமா? அந்த வியாதி மற்ற ஜனங்களை கூட தாக்குமா? தேவ ஜனமே, இது நிமித்தம் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. எனக்கு நேரம் இல்லை நான் இந்த இடத்தை விவரிப்பதற்கு. நான் இந்த இடத்தை, இந்த சப்ஜெக்டை, இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எனக்கு விவரிக்க நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு நான் விவரிப்பேன். அநேக என்னென்ன வியாதிகள் புறப்பட்டது, எப்படிப்பட்ட வியாதிகள் புறப்பட்டது, அதெல்லாம் ஒரு நாளைக்கு உங்கள் நடுவில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இயேசுவனுக்கு கற்றுக் கொடுப்பார். அருவருப்பான ஜனங்களாய் வாழ்ந்திருந்தார்கள். அதனால்தான் கர்த்தர் சங்கரித்தார். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் படிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ
இந்த LGBTQ என்னென்ன இந்த காலத்துல பாவங்கள் அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காலத்திலேயும் கர்த்தர் அதுதான் சொல்லி அவரை சங்கரிக்க செய்தார், அந்த ஜனத்தை சங்கரிக்க செய்தார். அதே பாவம் தான் லோத்து அபிரகாமுடைய காலத்துல சோதோம் கொமோரா என்ற பகுதியில பாவங்கள் பெருகி கொண்டிருந்தது. அப்படி எப்படிப்பட்ட ஒரு பாவம் கொண்டு வருகிறேன், அந்த தலைப்புக்குள்ள கொண்டு வருகிறேன். ஒரு அஸ்திவாரம் போட வேண்டும் அல்லவா? ஒரு அஸ்திவாரம் போட்டதானே அது மேல அந்த பில்டிங் உறுதியாய் கட்ட முடியும். அஸ்திவாரம் இல்லாமல் எவ்வளவுதான் உறுதியாய் நிலைத்து நின்றாலும் அதனாலதான் பலவீனங்கள், அதனாலதான் ஒரு வெற்றி பெற முடியவில்லை, அதனாலதான் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, அதனாலதான் சாபங்களை ஜெயிக்க முடியவில்லை, அதனாலதான் சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியவில்லை. அஸ்திவாரம் ஆழமாக போடவில்லை. யார் மேல தெரியுமா? கண்மலையாகிய கிறிஸ்து மேல அஸ்திவாரம் இல்லை. ஏதோ கடற்கரை மணல் மேல அஸ்திவாரம் போட்டு இருக்கிறோம். காற்று அடிக்கிறது, புயல் காற்று வீசுகிறது, கொந்தளிப்பு எழும்புகிறது, விழுந்து விடுகிறோம். அஸ்திவாரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறேன். முதலாவது சாமுவேலுடைய காலத்தில் அருவருப்புகள். கர்த்தரே இறங்கி வந்து பேசுகிறார். போ, பிள்ளைகள் முதல் கொண்டு கை குழந்தை முதல் கொண்டு சங்காரி ஒருவரு விடாதே. இந்த ஜனங்கள் என்னுடைய பார்வைக்கு அருவருப்பு தீட்டு. மறுபடியும் ஆண்டவரே இறங்குகிறார். சோதோகுமாருக்கு கடந்து போவதற்காக 2 தேவனுடைய தூதர்கள், தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து இறங்குகிறார். இறங்கின உடனே ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே அந்த இடத்திலே தேவன் நின்று விடுகிறார். 2 தூதர்கள் மாத்திரம் சோதோம் கொமோரா பட்டணத்தை நோக்கி ஓடுகிறார்கள். மறுபடியும் படிக்கலாம் 20வது வசனம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோரா கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அதனுடைய பாவம் மிகவும் கொடிதாய் இருந்ததாம். ஆண்கள் விபச்சாரம் செய்வார்கள். சோதோகுமார பகுதியில பெண்கள் விபச்சாரம் செய்வார்கள். சோதோகுமார பட்டினத்தில் ஆண் உணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள், பெண் உணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள். பிள்ளைகளோடு விபச்சாரம் செய்வார்கள், பிறந்த குழந்தைகளோடு விபச்சாரம் செய்வார்கள், மிருகங்களோடு விபச்சாரம் செய்வார்கள். அது நிமித்தம்தான் பாவங்கள் கொடிதாய் இருந்தது. தேவச்சனமே, பாவங்கள் கொடிதாய் இருந்தது. கர்த்தர் இறங்கினார். அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை ஒரு விசனம் எடுக்கலாம். 24, 25 வசனம் 19ஆம் அதிகாரம். நல்லா கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே எங்க இருந்தா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் தெரியுங்களா? சரி, வானத்திலிருந்து இங்கிலீஷ்ல ஹெவன்ல இருந்து இருக்கும். படிங்க. பரலோகத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னி கந்தகம் உருக்கி எடுத்துவிடும். இன்னும் உங்களுக்கு ப்ரொஜெக்டட் இருந்தா நான் போட்டு காட்டியிருப்பேன். அந்த சோதோகுமார சாம்பலாய் அந்த இடம் மாறி இருக்கிறது. ஒரு டைம் நம்ம பார்த்தோம், சாம்பலாய் அந்த இடம் மாறி இருக்கிறது. சோதோகுமாரை பத்தி ஆல்ரெடி நான் பேசியிருக்கிறேன். உங்களுடைய நடுவில் அந்த உப்பு தூணை குறித்து நான் பேசியிருக்கிறேன். உங்களுடைய நடுவில் தேவச்சனமே உருக்கி எடுத்து விடும். அதுக்கடுத்தது 25 அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் எல்லா குடிகளையும் அழித்து போட்டார். ஏன் தெரியுமா?
பாவங்கள் கொடிதாய் இருந்தது தேவச்சனமே, அக்கிரமங்கள் கொடிதாய் இருந்தது தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமங்கள் கொடிதாய் இருந்தது. எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 24 அதிகாரம். நான் நிறைய வசனத்தை வைத்து நான் பேச போகிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை ஒரு விசை நம்ம தியானிக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மூன்றாவது, நோவாவுடைய காலத்துல நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே அதுதான் LGBTQ. லோத்துடைய காலத்துல நடந்தது பாவங்கள். ஆண்டவர் அக்னி கந்தகத்தினால் அழித்து போட்டார். சாமுவேலுடைய காலத்துல நடந்தது பாவங்கள். அமலேக்கியர்களை கர்த்தர் சங்கரித்தார். மனுஷகுமாரனாகிய படிங்களா 37 வசனம் படிங்க. நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருகை காலத்தில் நடக்கும். தேவச்சனம் படிங்களா. எப்படி எனில் பாத்தீங்களா, அந்த ஜலம் முன்னாடி காலத்துல நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் என்ன தெரியுங்களா? LGBT கொண்டாட்டம். இந்த ஜூன் மாதம் LGBTQ ஃபுல்லா உடைய திருவிழாவா இந்த மாதம் முழுவதும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இல்ல இந்த மாதம் முழுவதும். என்னுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நல்லா கேளுங்க. என்னுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? நான் எடுத்து வச்ச சப்ஜெக்ட் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே. தானியேல் 3 வேளை ஜெபித்தார். காலை, மதியம், இரவு. இந்த 3த்துக்கு என்ன அர்த்தங்கள் உண்டு? இந்த 3 யார் ஜெபித்தார்கள்? தன்னுடைய முற்பிதாக்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அதனாலதான் தாவீது ஜெபித்திருக்கிறார். பாபிலோன் தேசம் பல கனிகளை திறந்து, அவருடைய ஜன்னல்களை திறந்து, கதவுகளை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அந்த பாபிலோன் தேசம் எவ்வளவு தூரம், எவ்வளவு கிலோமீட்டர், அதெல்லாம் இவர் எப்பொழுது சிறை பிடிக்கப்பட்டார், எவ்வளவு வருஷங்கள் அந்த இடத்துல ஜெபித்தார், அதை குறித்து ஒரு லிஸ்ட் உங்கள் நடுவில் நான் பேசலாம். கொஞ்சம் ஆழமாக நான் கொண்டு போகலாம் நினைத்தேன். வெள்ளிக்கிழமை வந்து அந்த பகுதியில் ஆண்டுடைய சமூகத்தில் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். நல்லா கேளுங்க, ஒரு தரிசனம். அந்த பகுதியில் நான் அந்த பில்லருக்கு அடுத்த பகுதியில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபிக்கும் பொழுது முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை வாசித்தேன். அதுக்கடுத்தது சில மெசேஜ்களை தியானித்துக் கொண்டிருந்தேன். என்னை அறியாமலே எனக்கு வந்து உறக்கம் வந்தது. ஒரு 5-10 நிமிஷம் தான் நான் அப்படியே சேர் அங்கே இருக்கிறது பின்னாடி அந்த சேர் நான் அங்கே போட்டிருந்தேன். அங்கே நான் அந்த சேர் மேலே அப்படியே சாஞ்சி தூங்கிட்டேன். தூங்கின உடனே என்னை சுற்றிலும் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியுமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா
என் ஆத்துமா, என் ஆவி விழித்துக் கொண்டிருக்கிறது. சரீரம் தூங்குது, 5-10 நிமிஷம் தான். என் ஆத்துமா விழித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் ஆவி விழித்துக் கொண்டிருக்கிறது. என்னை சுற்றிலும் சட்டு நான் எழுந்துக்கினேன். எழுந்து பார்த்தாக்கா 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா எந்த அளவுக்கு ஒரு பலனோடு நம்ம எழுந்திருப்போம். 5-10 நிமிஷம் நான் ஒரு பலனோடு நான் எழுந்திருக்கிறேன். எழுந்து நான் ஆண்டுடைய சமூகத்தில் அமருகிறேன். இந்த எல்ஜிபிடியை ப்ரிப்பேர் பண்ண ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். எல்ஜிபிடிக்யூவை பத்தி நீ பேசணும் இந்த வாரம். அன்றைக்கே எல்லாத்தையும் நான் பாதி ரெடி பண்ணி வைத்த வெள்ளிக்கிழமை ரெடி பண்ணி வைத்த உடனே அக்கா ஒருவங்க நம்மளை அழைத்தாங்க. தம்பி வீட்டுக்கு பிரேயருக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வீட்டுக்கு நான் கடந்து போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நாங்க ஆண்டவரை குறித்து பல மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம், தியானித்துக் கொண்டிருந்தோம். நைட்டு 10-10:30 ஆகிவிட்டது. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தம்பி இந்த மாதம் முழுவதும் எல்ஜிபிடி தம்பி ஆபீஸ்ல ஷாக்கிங் ஆயிட்டேன். நான் எனக்கு தெரியாது இந்த மாதம் எல்ஜிபிடி எனக்கு தெரியாது. நான் உண்மையா சொல்றேன், வேதத்தை வைத்து நான் பேசின்னு இருக்கேன். எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு சொன்னாங்க, அவங்க பெரிய ஒரு ஆபீசர், பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஆபீஸ்ல. தம்பி எல்லா ஆபீஸ்ல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த எல்ஜிபிடி ஆபீஸுங்களே பர்மிஷன் கொடுத்துருக்கிறாங்க. அவங்க சுதந்திரம் என்று சொல்றாங்க. ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் கலக்க மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளை. நான் சொன்னேன், அக்கா நீங்க சொன்னவனதான் எனக்கு தெரியுது. கர்த்தர் என் சபையில் இருக்கும்போது என்னோட பேசினார்க்கா. நான் உண்மையை சொல்றேன், அந்த இடத்துல அமர்ந்துதான் இந்த வார்த்தையை நான் தியானித்து கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அதுக்கு முன்பாகவே பரலோகம் என்னோடு சேர்ந்து ஆராதித்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இந்த இடத்துல தேவன் உலாவதை நான் பார்த்தேன். ஒரு தம்பியை சாட்சி சொன்னார். புறஜாதி சின்ன பையன் பயந்து வெளியே ஓடிட்டாங்க. மேனேஜரை கூப்பிட்டு லாக் பண்ணி வைத்தாங்க. நான் பார்த்த அதே சாயல் அந்த இடத்திலிருந்து மகிமை எப்படி கடந்து, இந்த இடத்திலிருந்து தேவனுடைய மகிமை அப்படியே கடந்து போனது. நான் பயந்துட்டேன். அந்த சாட்சியெல்லாம் இருக்கும் பாருங்க யூடியூப்ல. சின்ன பையன் அவன் ஒரு இந்து. இது வரைக்கும் நாங்க சர்ச்சுக்கு போலன்னு சொன்னா நிறைய பேர் இருந்தீங்க. அப்போ அவன் சாட்சி சொல்லும் பொழுது அவனோட சேர்ந்து ஜெயபிரகாஷம் வந்தாங்க. எதுக்காக? நான் ஏதோ ஒரு வேலை வச்சு அவங்களுக்கு சபையில வந்து அந்த வேலை செய்யறதுக்காக வந்தாங்க. கதவை திறந்து கொஞ்சம் உள்ள வந்த உடனே என்ன வெளிச்சம் மாதிரி பார்த்துருக்காங்க. ஒரு மின்னல் வேகத்துல அந்த இடத்துல இருந்து இந்த இடம் கிராஸ் பண்ணி தேவனுடைய மகிமை. 2 பேரும் பயந்து ஓடணும் தான். லாக் பண்ணல, அந்த டோரை லாக் பண்ணல. பில்டிங் மேனேஜர் இருக்காங்க, அவங்க வீட்டை போய் தட்டி வந்து டோரை லாக் பண்ண உள்ள சாவி மாட்டேன். கர்த்தர் வாசம் செய்கிற கூடாரம், கர்த்தர் உலாவுகிற கூடாரம் தேவச்சாமி. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், மௌனமா இருக்காதீங்க, மாடுகளாய் மாறி விடுங்க. கர்த்தர் எந்த வேலை உங்க சந்திப்பார், கர்த்தர் எந்த வேலை உங்க குறைகளை நிறைவாய் மாற்றுவார் தெரியாது. சற்று இறங்கும் அந்த வல்லமை, the fire தாக்கும், தொடும் அந்த வல்லமை, தொடும். எவ்வளவு தரிசனங்கள் தெரியுமா? சும்மா ஒண்ணு பல மணி நேரம் ஆண்டிய சமூகத்துல பிரியா போய் சொல்றேன், பிரியா இந்த மாதிரி நடந்தது. நான் உறங்கி கொண்டிருக்கும் போது என்னோட சேர்ந்து பரலோகம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது. நான் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன், கண்களை மூடி அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். 2 நிமிஷம் ஆடாமலே எனக்குள்ள ஒரு துக்கம். ஆண்டவர் ஒரு வாலிபனை எனக்கு காண்பிக்கிறார். வெள்ளை கலர் ஷர்ட், வெள்ளை கலர் பேண்ட். நல்லா கேளுங்க, வாலிபனை எனக்கு காண்பிக்கிறார். ஒரு கருப்பு நாய்
நாய், நான் அநேக முறை சொல்லியிருப்பேன், சொப்பனத்துல நாய் உங்களை வந்தால் உங்களை தொருத்தினால் செய்வினை செய்வினை, நாய் உங்களை கடித்தால் செய்வினை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீங்க நாயுடைய வாயை கிழித்தால் கர்த்தர் வெற்றி செய்வார். இதை வைத்துதான் ஊழியக்காரர்கள் நாங்கள் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறது. அந்த வாலிபனை இந்த தொடையை வந்து பிடிக்கிறது தேவச்சாமி. நான் பார்க்கிறேன், நான் அந்த தரிசனத்தை பார்த்து பிரியா சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், ஜபத்தில் இருக்கிறேன், பிரியா பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறது. இரவு இரவு பிரியா வெள்ளை கலர் ஷர்ட், வெள்ளை கலர் ஃப்ரெண்ட் ஒரு வாலிபரை நான் பார்க்கிறேன். கருப்புறோ நாய் ரொம்ப பெரிதாக இருக்கிறது, தொடை பிடித்து கடிக்கிறது. அந்த வாய் திறந்து ஃபுல் தொடைகளை கடிக்கிறது. பிரியா இந்த மாதிரி இருக்கிறது ஷேப்பு கூட நான் சொல்லி காட்டினேன். சடனை எல்லாமே கண்ணில் திறந்து முடித்து விட்டு தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபித்தேன். தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்திருக்கிறேன். எத்தனை பேர் கட்டப்பட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கட்டப்பட்டு இருக்கிறீங்க? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் ஏதோ வந்தோம் போனோம் அமர்ந்தோம், ஏதோ கடமைக்காக வருகிறோம் அல்ல. கர்த்தர் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒருத்தர் அறிகிறவராய் இருக்கிறார். தேவச்சனம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள், இது உணர வேண்டும். நான் உண்மையா சொல்றேன், நான் உண்மையா ஆண்டுடைய சமூகத்துல ஒரு ஊழியக்காரனால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமைக்குள் நிரம்பியிருக்கிறது. சிறிய கூட்டம் தாயா, பரவாயில்ல, கவலை இல்லை. பரலோகம் பெரிதல்லவா, பரலோகம் பெரிதல்லவா. சரி, எடுத்துக்கொள்ளலாம். நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் நம்ம தியானிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் முடித்து விடுகிறேன். நான் சொல்லி முடித்து விடுகிறேன். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசுவாசமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊர் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளின் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எதற்காக தெரியுமா? மனுஷனையும் மனுஷன் செய்கிற பாவத்தை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். தேவச்சனம் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். நோவாவுடைய காலத்துல 120 வருஷம் பிரசங்கித்தார் நோவா. கர்த்தர் கிருபையுள்ளவராயிருந்தார். அந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. என்ன செய்தார்? 40 நாள் வானத்திலிருந்து மழை இறங்கி வந்தது, பூமி பிளந்தது, தண்ணீர்கள் வந்தது பூமியிலிருந்து. உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்ட உடனே, நல்லா கேளுங்க, அழிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை என்றால், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அந்த உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் வில்லை எப்படியா மேகத்தில் வைத்தேன். அது ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். எங்கயா? வானவில். பார்த்திருக்கீங்களா? மழை காலத்தில் வரும் இல்லைங்களா வானவில், ரெயின்போ பார்த்திருக்கீங்களா? அது எத்தனை கலரு? எவ்வளவு கலரு? 7 கலர். 7 குறித்து நம்ம போன வாரம் தியானிச்சோம் இல்லையா? பரிபூரணம். 7 என்பது சம்பூரணம். கர்த்தர் சம்பூர்ணமாக அந்த 7 வானவில்லை படைத்தார். பார்த்தீங்களா? சாத்தானி எவ்வளவு தந்திரமா CPU ரிப்பேர் பண்ணிருக்கலாம். நான் வீடியோலாம் எடுத்து வச்சாயா, இன்னைக்கு போட்டு நான் வீடியோலாம் உங்களுக்கு காட்டணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போட்டோலாம் எடுத்து வைத்தேன். 3:45 வரைக்கும் காலையில் அமர்ந்து நானுடைய சமூகத்தில் அதெல்லாம் தேடி அதெல்லாம் எடுத்து வைத்த வீடியோலாம் போட்டு காட்டணும்.
சொல்லிட்டு சாத்தான் எப்படி ஆஃப் பண்ண பார்த்தீங்களா? சாத்தானுடைய தந்திரங்களை நாம் முறியடிக்கலாம் நம்ம இயேசுவின் நாமத்தினால. அப்போ வானவில் 7 நிறங்கள் கொண்ட ரெயின்போ, அந்த வானவில் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வைத்தார். ஆனால் சாத்தான் என்ன தெரியுமா செய்தான்? LGBTQ இவங்களுடைய கொடி பார்த்திருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கைகளை தூக்குங்க. ஒருத்தர், 2, 3 கொடி பார்க்கலீங்களா? அந்த வானவில் கொடி, அதுல 7 நிறம் இருக்குதுனாக்கா இதுல 6 நிறங்கள். ஒரு நிறத்தை எடுத்துருக்காங்க. 6 இல்லைங்க சார், 6 இருக்கிறது. எவ்வளவு சார்? 6 இருக்கிறது. அந்த கொடியை போடலாம்னு நினைச்சேன், கொடியை போட முடியல. ஆனா கர்த்தர் உண்டாக்கினது 7, சாத்தான் கொண்டு வந்தது 6. அந்த 6ல அடுத்த வாரம் ஒரு கலருக்கு என்னென்ன அர்த்தம், அந்த அர்த்தத்தின் பின்பாக என்னென்ன சாத்தான் கிரியை செய்யலாம், என்னென்ன சாத்தான் கிரியை செய்யலாம், அதை பத்தி தான் நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். தேவச்சனம் அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். அது குறித்து தான் பின்னாடி என்னென்ன சாத்தான் கிரியை செய்யலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த LGBTQ அரசாங்கமே அனுமதி கொடுத்து விட்டார்கள். அரசாங்கமே அனுமதி கொடுத்து விட்டார்கள். இஷ்டத்து போல நீங்க இருங்க. நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், மனுஷங்கள ஒடிக்கப்பட்டது. எனக்கு தெருவில் இறங்கி அந்த LGBT எப்படி இந்த திருவிழாலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தெருவில் இறங்கி திருவிழா போல கொண்டாடி கொண்டிருக்காங்க. இந்த மாசம் முழுவதும் கொண்டாடுவாங்க. கர்த்தர் இவ்வளவு துக்கப்படுவாரு. சோதகுமாரனால் நடந்த காரியம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. லோத்துடைய காலத்தில், அதாவது நோவாவுடைய காலத்தில் நடந்ததுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அது மனுஷகுமாரன் வருகை காலத்தில் நடக்கும். ஏசப்பா வரப்போறார் ஐயா, ஏசப்பா வரப்போறார் ஐயா, நிரப்புறார் தேவன். பொய்யல, கர்த்தர் ஒருவர் அறிவார். எல்லாமே அருவருப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி ஒரு கை குழந்தை வைத்துக் கொண்டு ஒரு வீடியோ பார்க்கிறேன். நானே நேற்றிரவு ஒரு வீடியோ பார்த்தவன். அந்த வீடியோ எப்படி இருக்கு தெரியுமா? பேட்டி எடுக்கிறாங்க. நீ யாரோட வந்திருக்கீங்க? என் அண்ணனோட வந்திருக்கு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு கேவலமான ஒரு காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருவருப்பான அண்ணன் கூடவே தங்கை விபச்சாரம் வீடு இருக்கிறது. என்கிட்ட ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள், எப்படி வந்தாலும் இருக்கலாம். அந்த எல்லுக்கு படிக்கலாம். லெஸ்பியன் என்ன தெரியுங்களா? பெண் பெண் விபச்சாரம் செய்து கொள்ளலாம். 6 தேவன் ஆதாமை உண்டாக்கி துணைய படைத்தார் ஐயா. பெண்ணை உண்டாக்கினார் ஐயா, பெண்ணை உண்டாக்கினார். இந்த பொல்லாத சாத்தான் பல்லங்களை கண்டித்து வைராகத்தோடு நான் கொடுக்கிறது வந்திருக்கு இந்த மெசேஜ். பிசாசை குறித்து வந்த உடனே பல்லுகளை கடித்து கோபம், அந்த அளவுக்கு கோபம் எனக்குள்ள, அந்த அளவுக்கு கோபம் பற்றி இருக்கிறது. தேவச்சனமே, கர்த்தருடைய படிப்பை அசிங்கமும் கேவலப்படுத்துகிறான். நம் தகப்பனுடைய அப்பாவுடைய படிப்பை கேவலப்படுத்துகிறான். உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணராமல் ஏதோ 2 பாட்டு பாடுறோம், வசன தியானிகள் வந்து அல்லேலூயா சொல்ல முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அதனால தான் படித்து சொல்றேன், ஆண்டுடைய சமூகத்துல காத்திருங்க, ஆண்டுடைய சமூகத்துல காத்திருங்க. மனுஷகுமாராகிய நம் தேவனாகிய கர்த்தர் வருகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு ஆண்டுடைய படிப்பை மாற்றி கொண்டிருக்கிறான். ஆண் பெண்ணு தான் ஆண்டவர் படைத்தார். ஆனா இந்த இடத்துல எப்படியா பெண்ணுக்கு பெண் திருமணம் என் மொபைல் இருக்கிறது, திருமணம் செய்து கொள்றாங்க. இப்போ தமிழ்நாடுல ஐயோ சாமி, அது மூஞ்சியில பார்க்க பிடிக்கல, மூஞ்சியில பார்க்க பிடிக்கல. அவங்கள ஈனம் தெரிஞ்சு அந்த பெண்கள் முகம் பிசாசு நடந்தது.
கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கேவலமா இருக்கு. ஏன் ஏசப்பா இதெல்லாம் போய் சர்ச் பண்ணி வைக்கிறீங்க? நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் அவனுடைய சமூகத்துல ஏன் ஏசப்பா இந்த காரியத்தெல்லாம் என்னப்பா தேடி நானும் தேடி இருக்கிறார். நோட் பண்றேன், என் பெட்ரூம்ல உட்காந்து நோட் பண்ணி எழுதி வைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள பெண் திருமணம் ஒரு அருவருப்பான ஒரு காரியம். அதுக்கு அடுத்தது இந்த எல்லுக்கு பெண்கள் திருமணம். அதுதான் அதனுடைய அர்த்தம். எல் ஜி ஏ பிரச்சனை வந்து எல் பி எல் ஜி ஜி என்ன தெரியுங்களா? ஆணுக்கான் திருமணம். ஐயா ஐயோ, அந்த போட்டோவை நான் டவுன்லோட் பண்ணி வச்சு கேவலமா இருக்கிறான் தமிழ்நாட்டில். அவன் பேரெல்லாம் கூட ஞாபகத்திலே வரலாம். ஆனால் எடுத்து போட்டு அந்த பேரெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது யாரு தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்பா அம்மாவே. 2 ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்பா அம்மா சேர்ந்து. ஒப்பனை ஷேர் பண்ணுமா? 2 ஆம்பளைங்க 2 பெண்கள் இணையும் போதுதான் அந்த பாத்தீங்கன்னாக்கா பாவங்கள் பெருகும் பொழுது இணையும் பொழுது சில அணுக்கள் வெளியே வரும். 2 ஆண்கள் இணையும் பொழுது சில அணுக்கள் வெளியே வரும். 2 பெண்கள் இணையும் போது சில அணுக்கள் வெளியே வரும். அதுதான் பாத்தீங்கன்னாக்கா வியாதிகளை அதிகரிக்கிறது. சொல்ல முடியாத வியாதிகள், கொடிதான வியாதிகள் அதிகரிக்கிறது. தேவச்சனமே, நான் சொன்னேன் இல்லைங்களா? சாமுவேல் காலத்துல பிள்ளைகளை, குழந்தைகளை ஆடு மாடுகளோடு விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். சில வியாதிகள் நான் இப்பயே சொல்லிட்டா, இந்த 4 வாரம் நம்ம வேற ஒரு டாபிக் கொண்டு போயிடுவோம். இந்த மாதம் முழுவதும் அந்த வியாதிகளை குறித்து என்னென்ன இருக்கு, பயங்கரமான ஆழமான ரகசியம். எல்லைடிச்சு ஜி என்ன தெரியுங்களா? ஆணுகள் திருமணம் செய்கிறாங்க. இவனுக்கு பேட்டியெல்லாம் வேற எடுக்கிறாங்க. அதுல ஒருத்தன் வந்து சொல்றான், நான் பொண்டாட்டி மாதிரி இருப்பேன், இவர் புருஷன் மாதிரி இருப்பார். நாளைக்கு அவர்கள் தப்பா நினைக்காதீங்க, உங்களே சொல்றேன். ரிசப்ஷன் வேற எதுலையும் சாப்பாடு வேற விருந்து. அப்பா எவ்வளவு துக்கப்படுவார். நானே இவ்வளவு துக்கப்படுறேன். மாம்சத்தில் உள்ள மனிதனை நான் இவ்வளவு துக்கப்படுறேன். அப்பா எவ்வளவு துக்கப்படுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு அடுத்தது பைசெக்ஷன் என்ன தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? ஒரு ஆண் இருக்கிறான்னு நினைச்சுக்கங்க. அடுத்த வாரம் நான் 2 பொம்மை, ஆம்பளை பொம்மை வாங்கினாரேன், 2 பெண்கள் பொம்மை வாங்கினாரேன், சில மிருகத்தின் பொம்மை வாங்கினாரேன். மறுபடியும் நான் விவரிக்கிறேன். அந்த பொம்மைகளை வைத்து நான் விவரிக்க போறேன். உங்களுக்கு என்ன ஒரு யோசனை வந்தது எனக்கு. அதை விவரிச்சாக்க உங்களுக்கு கொஞ்சம் கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆம்பளை பெண்ணோடு இருக்கலாமா? அந்த ஆம்பளையோடு இருக்கலாமா? LGB, இந்த பிக்கு இதுதான் அர்த்தம். அந்த ஆம்பளை பெண்ணோடு இருக்கலாமா? ஆணோடு இருக்கலாமா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இவங்க யார் தெரியுங்களா? இந்த ஆண்கள் நாங்க லேடிஸா மாறிடுறோம். நீங்க அந்த திருவிழா கோலத்துல பாருங்க, அந்த பிசாசு பாலத்துங்க எப்படி இருப்பாங்க சிஸ்டர்? எப்படி இருப்பாங்க? ஆம்பளைங்க பெண்ணு வேஷம் போட்டுக்கொண்டு அவங்க நடைகளும் உடைகளும் பார்க்கணுமே. ஐயோ, லேடிஸ் கூட நீங்க கெட்டீங்க அவங்க கிட்ட. உண்மையில சொல்றேன், நீங்க எல்லாம் கம்மி, லேடிஸ் எல்லாம் கம்மி அவங்க கிட்ட. அந்த மேக்கப் பண்ண மீசை இருக்கும், அந்த மீசை வச்சு கம்மல் போட்டு வைப்பான். அந்த மீசை வச்சு முடி அப்படியே பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குளத்துக்குள்ள இருப்பாங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னாக்கா LGBT, இவங்க தான் T. இவங்க பெண்கள் ஆண்களாய் மாறுகிறது, ஆண்கள் பெண்களாய் மாறுகிறது. அதாவது நான் திருநங்கைகளை குறித்து நான் பேசல.
திருநங்கைகளை குறித்து பைபிள் சொல்லியிருக்கிறது, அண்ணங்களை பைபிள் சொல்லியிருக்கிறது. அவங்களை குறித்து பேசல. அவங்க பிறக்கும் பொழுதே அந்த பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹார்மோனியம் சேஞ்ச் ஆகிறதுனால அவங்க அந்த மாதிரி ஆகுறாங்க. ஆனா இவங்க கேவல கெட்ட ஜனங்க, சாத்தானை இவங்களை இழுத்து கொண்டு இருக்கிறாயா தெரியுதாயா, தெரிந்தே போய் விழுதுகிறார்கள், பாவத்துல விழுகிறார்கள். குடும்பத்தில் இதுக்கு முன்னாடிலாம் குடும்பம் எதிர்ச்சுதுங்களா, எதிர்ப்பு கொண்டு வந்ததான். ஆனா இப்பொழுது யாரும் எதிர்ப்பு கொண்டு வரலையா. எங்க அப்பாவுக்கு ஓகே சொல்றாரு, எங்க அம்மாவுக்கு சொல்றாரு. ஒரு லவ், ஒரு ஃப்ரீடம். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ இது எப்படி வேணாலும் இரு, தெரியும் உனக்கு. அப்புறம் கடைசி காலம், கடைசி காலத்தில் அப்பா வரும்போது தெரியும். அப்புறம் கடைசியில் இருக்குதான் மெயின். அது படிக்கலாம். கியூ கியூ கியூன்னா தெரியுங்களா? கியூன்னு என்ன தெரியுங்களா? அதுதான் ஒரு ஆண் பெண் மிருகங்களோடு விபச்சாரம் செய்யலாம். அதுதான் கியூடைய அர்த்தம். ஒரு பெண் ஆண் மிருகங்களோடு விபச்சாரம் செய்யலாம். அது மாத்திரம் இல்ல, கியூனாக்கா குழந்தைகளோடு கூட நீ விபச்சாரம் செஞ்சுக்கலாம். புரியல? கியூக்கு அதுதான் அர்த்தம். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கியூக்கு அதுதான் அர்த்தம். குழந்தைகளோடு கூட நீ விபச்சாரம் பண்ணு, யாருன்னு கேட்கறது? நாங்க தான் எல்லாம், அதுதான் இந்த மாசம், அதுதான் இந்த மாசம். ஆனா இந்த ஒரு விஷயம் தெரியுங்களா? அடுத்த வாரம் அந்த 6 வானவிலை குறித்து ஆஃப் பண்ணுறோம். மேல அந்த